இரக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 50வது வசனத்திலே அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையா உள்ளது, தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைத்து நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய முகத்தை மறைக்கிறது போல நமக்கு தெரியும். ஆனால் சில சமயங்களில் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்காதது போல நமக்கு தெரியும். ஒரு சின்ன பிள்ளைகள் எப்படி ஒளிந்து பிடித்து விளையாடுகிறார்களோ அதுபோல தேவன் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மறைந்திருக்கிற அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவர் எங்கே நம்மோடு கூட இருக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார் என்பதை நாமே உணராத ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனால் என்றென்றைக்கும் அவர் மாறாதவர், நான் தேவன் என்பதை நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில தேவன் முகத்தை காணாதபடிக்கு அவர் சமூகத்தில் இருந்து நீங்கள் ஒருவேளை விலகி இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய முகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நித்திய காருண்யத்தினாலே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.